இங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் குழந்தைய பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துடுறா. இவருக்கு பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும். இவர் நேரா மாமியார் வீட்டுக்கே போயிட்டு பொண்டாட்டியை சமாதானப்படுத்தி 2 பேரும் மட்டும் போய் யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. ஆனா ரிசல்ட் கேட்கும் போது மட்டும் இவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி இவங்க போயிட்டு ரிசல்ட் வாங்கிட்டு வர போனா அந்த ஃபைல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து அழுதுட்டே வெளியே வராங்க. வெளியே இருக்கிற ஹஸ்பண்ட் கிட்ட அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நமக்கு சீக்கிரமா குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தான் உடம்புல பிரச்சனை இருக்கு. வீட்டுக்கு வந்தா அவங்க மாமியாரும் வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து தர துப்பு இல்ல மலடி அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இவர் அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. இதை நினைச்சு ஃபீல் பண்ற இவங்க மனசை கல்லாக்கிட்டு ஒரு டோனர் மூலமா குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இவங்களுக்கும் கொஞ்ச நாள்ல குழந்தையும் பிறந்துட்டு ஊர்ல எவெல்லாம் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினானோ அவங்ககிட்டயே குழந்தை எடுத்து போய் கொடுத்துட்டு இவருக்கு எத்து காட்டுறாரு. குழந்தைய இப்ப நல்லாவே வளர்ந்துடுறான். இவங்களும் எத்தனை நாள் உண்மையை சொல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு அவர் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரு அந்த குழந்தையை கண்டாலே அதுக்கப்புறம் எரிஞ்சு விழுறாரு. ஒரு நாள் தெரியாம கணத்துல விழுந்துட்டான். அப்படியே விழுந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல புரிஞ்சுக்கிட்டு அவரு நமக்காக தான் நம்ம பொண்டாட்டி இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடறாரு. கடைசியில பார்த்தா 2வது குழந்தைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம நார்மலாவே பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க.